இவனோட இந்த நிலைமையை பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இவனோட அங்கிள் இருக்க அப்போ அட்டின் வீட்ல இருக்கிற கேலண்டர்ல அவன் செலவு வாங்கின ஃப்ரெண்டு கடை அட்ரஸை பார்த்து அங்க போறாரு. இங்க அட்டின் ஆபீஸ்ல வியடா நடந்துக்கிறான்னு அவனோட மேனேஜர் சரியாயிட்டு வான்னு மெடிக்கல் லீவ்ல அனுப்பிறாரு. இவனோட அங்கிள் நடந்ததெல்லாம் அட்டின் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல அவன் அந்த சிலையை கொடுத்த பூசாரி கிட்ட கூட்டிட்டு போறான். அவரு அந்த சிலை மாத்தங்கின்ற ஒரு தாந்திரிக தெய்வத்தோட சிலை அமாவாசைக்குள்ள அவன் பழைய மாதிரி மாறலனா அதுவே அவனை கொண்டுன்னு சொல்றாரு. இங்க அட்டினுக்கு ரொம்ப பசி வந்து ஒரு கடையில சாப்பிட உட்காரான். அப்போ ஒரு வயசானவர் எனக்கு பசிக்குதுன்னு சொல்ல இவன் சப்பாத்தி அவருக்கு கொடுக்குறான். அப்ப அவரு அவனை பார்த்து உன்னை ஒரு கெட்ட சக்தி பிடிச்சிருக்கு, இந்த டாலர் எப்பவுமே கழட்டாதுன்னு சொல்லி ஒரு செயினை போட்டு விடுறாரு. அந்த செயினை போட்டதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்த இவன் வீடு எல்லாம் தூசியும் குப்பையுமா ரொம்ப அசிங்கமா இருக்கிறத பாக்குறான். அப்புறம் அவன் துவைக்காத அழுக்கு ட்ரெஸ் போட்டுக்கிறதையும் ரியலைஸ் பண்ணி ரோட்ல இருந்து கூட்டிட்டு வந்த பொண்ணை போய் திட்ட அவ எனக்கு உடம்பு சரியில்லை நாளைக்கு கிளீன் பண்றேன்னு சொல்றா. அப்புறம் தூங்க போன இவன் போலீஸ்க்கு கால் பண்ணி சித்தி பத்தி விசாரிக்க இங்க சொன்னதால கேஸை க்ளோஸ் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. இந்த டாலர் போட்டதுக்கு அப்புறம் தன்னை சுத்தி நடக்கிறது எல்லாத்தையும் பழைய மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நோட் பண்ண ஆரம்பிக்கிறான் அட்டின். அப்புறம் தூங்கி எந்திரிச்சு அந்த பொண்ணை தேடுறான், எங்கேயுமே காணோம். சரின்னு மொட்டை மாடல போய் தேடுறான். அங்க பூனை எலிலாம் செத்து போய் கிடக்கு. அதை பார்த்து ஷாக் ஆகி வீட்டுக்குள்ள வரான். பார்த்தா அந்த பொண்ணு இருக்கா. உடனே அவளை கூப்பிட்டு திட்ட அவ சடனா பேயா மாறி இன்னைக்கு நைட் ஸ்பெஷல் பூஜை இருக்கு, சீக்கிரம் வீட்டுக்கு வான்னு சொல்ல இவன் அதிர்ச்சி ஆகி அவளையே பார்க்கறான்.